திராவிட வெற்றி கழகத்துடைய ஒரே கொள்கை வைகோ எதிர்ப்பு தானோ? வைகோவை எதிர்க்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு எப்போதும் இருந்ததில்லை, இப்போதும் இல்லை, இனியும் இருக்கப் போவதில்லை. ஆனால் உட்கட்சி ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்துவிட்டு தன்னுடைய மகனுக்கு அரியாசனத்தை அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார் வைகோ என்பது நாங்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. ஒரு ஜனநாயக படுகொலையை நிகழ்த்தியதற்கு பிறகு உட்கட்சி ஜனநாயகம் என்றால் என்ன என்பதே தெரியாமல் கேள்விக்குறியாகிற அளவுக்கு ஒரு நடவடிக்கையை அவர் மேற்கொண்டதற்கு பிறகு அந்த இயக்கத்திலிருந்து நாங்கள் எல்லோரும் வெளியேற்றப்பட்டோம். வெளியேறியவர்கள், வெளியேற்றப்பட்டவர்கள் எல்லோரும் சேர்ந்து எங்களுக்கு தெரிந்த அரசியலை நாங்கள் கற்ற பெரியார், அண்ணா, கலைஞரினுடைய வழித்தடத்தை அப்படியே பின்பற்றி ஒரு இயக்கம் நடத்திட வேண்டும் என்பதற்காக, திராவிட இயக்கம் இந்த மண்ணில் தலை தோங்க வேண்டும் என்பதற்காக இயக்கம் கட்டி இருக்கிறோமே தவிர வைகோவை எதிர்ப்பதற்காக அல்ல. அத்தகைய குறுகிய மனப்பான்மை எங்களுக்கு ஒருபோதும் இருந்ததில்லை. காரணம், திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வைகோ வெளியேறுகிற போது கலைஞர் எதிர்ப்பு ஒன்றுதான் அவருக்கு பிரதானமாக இருந்தது. அது பின்னாளில் மு.க. ஸ்டாலின் எதிர்ப்பாக மாறியது. அதனால்தான் அந்த கட்சி கால ஓட்டத்தில் மெல்ல மெல்ல கரைந்து இன்றைக்கு இந்த நிலைக்கு வந்து சேர்ந்திருக்கிறது.